மாந்திரிகர் ஆயக்கலை 64 சித்தர் பெருமக்கள் கொடுத்துட்டு போன ஒரு கலைகள்ல இதுவும் ஒன்று. இப்போ நீங்க உங்களோட வேண்டுதலுக்காக கோயிலுக்கு போயிட்டுருக்கீங்க, உங்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு இடம் அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த கடவுள் சிலைக்கு உயிர் கொடுக்கறதுக்கு, அந்த கடவுள் சிலையை பிரதிஷ்டை பண்றதுக்கு, இது எல்லாம் ஒரு மாந்திரிக வித்தை தெரிஞ்சவனால, ஒரு மாந்திரிகத்தை கற்றவனால தான் அந்த கடவுளுக்கு உயிர் கொடுக்குறதோ. மாந்திரியத்தை குலுக்குவதின்னு சொல்றதே ஒரு முட்டாள்தனம். ஒரு நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஸ்ரீ வராய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, மறைமொழியாளர் வராகி சித்தர் இருக்காரு. வணக்கம் சார். அண்மை நாடான அன்பர்களுக்கும் வராகி வணக்கம். இப்போ ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா கடவுள் வழிபாடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நேர்வழி கடவுளை வழிபட்டு நம்ம அவங்ககிட்ட இருந்து வர வாங்கலாம், அருள் வாங்கலாம். குறுக்கு வழி பாத்தீங்க அப்படின்னா மாந்திரிகம், அதுல போனீங்க அப்படின்னா ஈஸியா கிடைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மாந்திரிகம் நிறைய பண்றீங்க, தெரிஞ்சிருக்கீங்க உங்களை. இது நீங்க சொல்லுங்க, இந்த மாந்திரிகத்தை குறுக்கு வழின்னு சொல்றாங்களே. மாந்திரியத்தை குலுக்குவதின்னு சொல்றதே ஒரு முட்டாள்தனம். ஒரு நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மாந்திரிகர் ஆயக்கலை 64 சித்தர் பெருமக்கள் கொடுத்துட்டு போன ஒரு கலைகள்ல இதுவும் ஒண்ணு. சரியா? அதுலயும் ஒரு சில வாதங்கள், சித்தர்களுக்கு முன்னாடி ஆன்மீகம் இல்லை, சித்தர்கள் முன்னாடியே ஆன்மீகம் இருந்தது. இங்க என்னன்னா, சித்தர்கள் காலத்துல அது இன்னைக்கு இருக்கிற அந்த காலகட்டத்துல எப்போ எல்லாமே ஒரு எழுத்து வடிவமா ஒரு இது ஆய்வுக்கு உட்படுத்துதோ, அது மாதிரி அவங்க அதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி அவங்க ஒரு நூலா அப்ப அன்னைக்கு இருந்த மாதிரி ஓலைச்சுவடியில அது பல விஷயங்களை நம்ம கொண்டு வராங்க. இப்போ மாந்திரிகம், இப்ப நீங்க சொல்லும் போது குறிப்பிட்டீங்க, மாந்திரிகம் குறுக்கு வழியில கையில எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கோயில்ல ஒரு கோவில் சிலையை நிர்மாணிக்கணும் அப்படின்னாக்கா, அங்க இந்த மாந்திரிகம் நீங்க சொன்ன அந்த குறுக்கு வழி இல்லையா, மாந்திரிகங்கிறது ஒரு குறுக்கு, அது ஒரு கலை. அது ஒருத்தனோட வாழ்வியல்ல, மனித வாழ்வியல்ல நடக்கிற நன்மை தீமைக்கு உண்டான ஒரு விடயத்தை கொடுக்கறது. இதுதான் இந்த மாந்திரிகம். மாந்திரிகத்துக்கு இன்னும் நிறைய டெஃபினிஷன் இருக்கு. நான் இங்க இது ஒரு கோயில்ல ஒரு சிலையை நிர்மாணிக்கணும்னா, நீங்க ஒரு சிலையை நீங்க கற்சிலையை கொண்டு வந்து வச்சிடலாம். அந்த கற்சிலைக்கு உயிர் எப்படி கொடுப்பீங்க? அப்போ இன்னும் அந்த வரலாறு, அதுக்குள்ள நிறைய வரலாறு இருக்கு. இப்போ நம்ம கோயில்னு எடுத்துக்கிட்டாவே, நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, அங்க போனா நம்மளோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உண்டான, அதாவது நம்ம வேண்டுதலை தீர்க்கறதுக்கு உண்டான ஒரு ஸ்தலம் நினைச்சுக்கிறீங்க. அது கிடையவே கிடையாது. ஆதி காலத்துல அதுக்காக அந்த கோயில் இது பண்ணல. ஒருத்தனோட வாழ்வியல் ஏற்பட நன்மை தீமை, அதாவது ஒருத்தனுக்கு ஒரு நோயா இருந்தாலும் சரி, பாத்தீங்கன்னா சித்தர் பெருமக்கள் பல விஷயங்களை மறைச்சு வச்சிருந்தாங்க. இப்போ ஒருத்தனுக்கு பெரிய நோயா இருக்கும், இல்லைன்னா அவன் மன ரீதியா இது பண்றப்ப, மாந்திரிகமே எதுக்கான உளவியல் ரீதியாகவும் சரி, மருத்துவ ரீதியாகவும் சரி, ஆன்மீக இத்தனை விஷயத்துக்கு விடயத்தை கொடுக்கறது தான் இந்த மாந்திரிகமும் சரி, ஆன்மீகமும் சரி. இப்போ ஒரு கோயில்ல, முன்னே இருந்த கோயில்ல நம்ம சொல்லலாம், ஒரு வெள்ளிக்கும் ஒரு தங்கத்துக்கும் இடையில ஒரு தண்ணி பாயும் போது அது பல எதிர்வினையை கொடுக்கும். இது இன்னைக்கு சயின்ஸ்ல பல விஷயங்களை நான் சொல்றேன். இப்போ ஒரு சிலையை வைக்கும் போது அந்த சிலைக்கு அடியில பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளி இருக்கும், தங்கம் இருக்கும், பித்தளை இருக்கும், செம்பு இருக்கும், ஈயம் இருக்கும், தகடு இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு அந்த ஒரு சாமி சிலையை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ரீசெண்டா கூட ஒரு சாமி சிலை கீழே தங்க காசுகள்லாம் இருந்து இல்ல அப்போ நம்ம பணம் அதுதான். நீங்க அதான் நான் சொன்னேன், ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொன்னேன். ஒரு செம்புல ஒரு வெள்ளியையும் தங்கத்தையும் வச்சாக்கா, அதுக்குள்ள தண்ணி இருந்ததுன்னா, அதுக்குள்ள நடக்கிற எதிர்வினையை பாருங்க. இல்ல ஒரு டெய்லி ஒரு வெள்ளி கிளாஸ்ல ஒரு தங்கத்தை போட்டு டெய்லி அந்த தண்ணிய குடிச்சு பார்த்தா அதோட பயன், இது யாரும் நான் செய்யறதுக்காக சொல்ல, அதுக்கு ஒரு அபரிதமான ஒரு சில உத்வேகம் இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு. நான் இதை செஞ்சு பார்க்கறதுக்காக சொல்லல. இப்ப இதெல்லாம் முன்னோர்கள் நமக்கு தெரிஞ்சு, அதான் சொல்றேன். இப்போ நீங்க உங்களோட வேண்டுதலுக்காக கோயிலுக்கு போயிட்டுருக்கீங்க. உங்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு இடம் அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த மாதிரியான ஆதி காலத்துல சித்தர் பெருமக்கள் கட்டி வச்சது, இல்லைன்னா நம்ம அரசர்மார்கள் கட்டி வச்ச அந்த கோயிலுக்கு அதீத சக்தி இருந்தது. அப்ப அங்க போயிட்டு இன்னைக்கு கோயில்ல அபிஷேகம் பண்ற அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிச்சாக்கா அவனோட இதுல இருக்கும், அவனோட நோய் தீரும். அது ஒண்ணுன்னா, அந்த தண்ணி எடுத்துட்டு அந்த தலையில தேய்க்கும் போது அதுல ஒரு எலக்ட்ரிக்கல் பவர்ங்கிறது, ஒரு வேவ்ஸ்ங்கிறது இருக்கும். பெரிய அளவுல தாக்கம் இல்லாம. இதெல்லாம் இன்னைக்கு இருக்க அறிவியல் ரீதியா நீங்க போய் கண்டுபிடிச்சீங்கன்னா, இதையும் ஒரு நம்ம நார்த்ல இருந்து ஒரு தம்பி போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காப்புல. இது எவ்வளோ விஷயங்கள், இதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் புதைஞ்சு கிடக்குது. நாம இதெல்லாம் தெரியாம மாந்திரிகம் மாந்திரிகம் மாந்திரிகம்
அந்த கடவுள் சிலைக்கு உயிர் குடுக்குறதுக்கு, அந்த கடவுள் சிலைய பிரதிஷ்டை பண்றதுக்கு இது எல்லாம் ஒரு மாந்திரீக வித்தை தெரிஞ்சவனால, ஒரு மாந்திரீகத்த கற்றவனால தான் அந்த கடவுளுக்கு உயிர் குடுக்குறதோ, அந்த சிலைக்கு உயிர் குடுக்குறதோ, அந்த ஸ்தலத்துக்கு உயிர் குடுக்குறதோ முடியும். அதனால மாந்திரீகங்கிறது ஒரு குறுக்கு வழி கிடையாது. இந்த தாந்திரிகம் நீங்க சொல்றீங்க, அது வேணா ஒரு குறுக்கு வழின்னு சொல்லலாம் முடியும். மாந்திரீகங்கிறது ஒரு குறுக்கு வழிங்கிறது கிடையாது. ஓகே. எனக்கு தனிப்பட்ட ரீதியா எனக்கு சித்தர்கள பத்தி தெரிஞ்சுக்க, வழிபட ரொம்ப பிடிக்கும் சார். அவர் மருத்துவத் துறையில பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களோட பங்கு மிகப்பெரிய பங்கு. நெறைய பேருக்கு பார்த்தீங்க அப்டின்னா, இன்னும் இன்றளவும் சித்த மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க. நெறைய பேர் பயனடைஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப மாந்திரீகத்துக்குள்ள எப்படி சித்தர்களோட பங்கு இருக்கு? எந்த சித்தரு இதுக்கு பெரும்பங்கு ஆற்றியிருக்காங்க? இல்ல இந்த மூலிகைய பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் எடுத்தோனே சொல்றதுன்னா, அகத்தியர் தான் முதன்மையானவர். நம்ம மூலிகைக்கான நம்ம நெறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம ஒரு மூலிகை நமக்கு தெரியணும் அப்டின்னாக்கா, அத பத்தி நம்ம கத்துக்கணும்னா, அகத்தியர் நீங்க பல விஷயங்கள மத்த சித்த பெருமக்கள் குடுக்கலையான்னு இல்ல. எல்லாரும் குடுத்துருக்காங்க. அகத்தியர்ங்கிறவரு நம்ம பெரும்பங்கு. பெரும்பங்கு அதில ஆற்றியிருக்காரு. மூலிகைக்கான அ வித்தகர் யாருன்னு கேட்டாக்கா, அகத்தியர நம்ம சொல்லலாம். இந்த மூலிகை இத வச்சு தான் இன்னைக்கு மாந்திரீகத்திலயும் சரி, மத்த விஷயத்திலயும் சரி, இன்னைக்கு இன்னைக்கு வந்து நம்ம மருத்துவத்தில டேப்லெட் எடுத்துக்கிறோம், இன்னைக்கு சிரப் எடுத்துக்கிறோம். அன்னைக்கு என்ன இன்னும் ஒரு ஒரு மூலிகை பிடிங்கி சாறு எடுத்து தருவாங்க. இல்லைன்னா அந்த இலைய சாப்பிட்டு மென்னும்பாங்க. இப்போ அந்த மாரி நம்ம செய்யும்போது நம்மளோட நமக்கான பிரச்சனை, நமக்கான நோய் உடனே தீரும். இதெல்லாம் அவங்க நமக்கு கத்துக் குடுத்த பாடம். அ இப்போ இது கூட இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ மாந்திரீக மா இந்த சித்தர் பெருமக்கள் வந்து இந்த மூலிகை மூலியமா பல விஷயங்கள அதாவது மனித வாழ்வியல்ல ஏற்படுற இந்த மருத்துவ இதா இருந்தாலும் சரி, அப்புறம் இந்த நம்ம உளவியல் ரீதியான பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவனுக்கு ஏற்படுற நன்மை தீமைக்கு உண்டான தீர்வ குடுக்கிறதா இருந்தாலும், இது அனைத்தையுமே யார் கத்துக் குடுத்துருக்காங்கன்னா, சித்தர் பெருமக்கள் கத்துக் குடுத்துருக்காங்க. இப்போ இன்னொரு கருத்து என்னன்னா, ஆ நம்ம வெளிநாட்டுல இருந்து இப்போ ஆங்கிலேயர் படையெடுத்து வந்து நம்ம நாட்ட வந்து எதுக்காக கொள்ளையடித்தாங்க? மத்த எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம முகலாயர் வந்தாங்க, அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, ஆங்கிலேயர் வந்தாங்க, கொள்ளையடிச்சுட்டு போனாங்க, கொள்ளையடிச்சுட்டு போனாங்க. முதல்ல வந்து கொள்ளையடிச்சுட்டு என்ன கொள்ளையடிச்சுட்டு போனாங்க? நம்மளோட அ அந்த செல்வ செழிப்பான அ மிளகு அ இது வைக்கிறதுக்கு மிளகு. செல்வத்துக்கு உண்டானது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க வந்து அவன் கொள்ளையடிக்க வந்தது இதெல்லாம் கிடையாது. அவன் கொள்ளையடிக்க வந்தது சித்தர் பெருமக்கள் எழுதி வச்ச ஓலைச்சுவடிய தான் கொள்ளையடிக்க வந்தது. சரிங்களா? இந்த இந்த இதுதான் செல்வம். இதுதான் அரிதுனா அரிதான செல்வம் இங்க இருக்குல்ல. இப்போ இன்னைக்கு எல்லாம் ரசவாதமா இருந்தாலும் சரி, அன்னைக்கு நம்மளோட சித்த பெருமக்கள் பல விஷயங்கள குடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இவங்க சயின்ஸ் பூர்வமா அதெல்லாம் எடுத்து அன்னைக்கு ஒரு சயின்டிஸ்ட் இறக்கும்போதே அவரோட தலையில பாதரசம் இருக்கு. அவரோட முடியில. அப்போ பாதரசம் தான் அன்னைக்கே நம்ம மணிய கட்டுறதோ, இல்ல பாதரசத்துக்கு உண்டானது, ரசவாதத்துக்கு உண்டானது இது எல்லாமே இங்க சொல்லிட்டு குறிப்பிட்டு போயிட்டாங்க. இவங்க கொள்ளையடிச்சது வந்து நம்ம நாட்ல வந்து தங்க நகை, இந்த ஆபரணத்த கொள்ளையடிச்சு போன அவங்க நம்மளோட அறிவு சொத்து, நம்மளோட தாத்தன், பாட்டன், நம்மளோட முப்பாட்டன், நம்மளோட சித்த பெருமக்கள் இந்த உலகத்துக்கு விட்டு சென்ற ஓலைச்சுவடில தான் கொள்ளையடிச்சுட்டு போனாங்க. இப்ப அத வச்சு தான் இன்னைக்கு இருக்கிற அத்தனை அறிவியலுக்கும், அத்தனை மருத்துவத்துக்கும், அத்தனை மாந்திரீகத்துக்கும் உண்டான எல்லா விஷயத்தையும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இது தெரியாம அவன் வந்து நம்மள அடிமைப்படுத்த வந்தான். நம்மகிட்ட இருந்த செல்வம் இதுதானே. இத விட பெரிய என்ன செல்வம்? இப்போ மிச்சம் மீதி இருந்த ஸ்ரீலங்கால இருந்த அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் அது ஒரு கூட்டம் தன்னோட சுயநோக்கத்துக்காக அதையும் அழிச்சிருச்சு. ஏன்னா, தமிழனோட வரலாறு வரலாறு இல்லாம மறைக்கப்படும். இருக்கறக்கு அத பார்த்துட்டாங்க. ஏன்னா, அதுக்கு பார்த்தீங்கன்னாக்க, இங்க எல்லாத்துக்கும் வித்துட்டவன் யாரு? தமிழன் தான். ஆ நம்ம நம்ம ஆட்கள் தான். அத இல்லாம ஆக்குறதுக்கு உண்மை, இங்க ஒரு குரூப் சுத்திட்டு உண்மை. ஓகே சார். எங்களுக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்கி நெறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.